இப்போ நாங்கள் பார்க்கணும் கீவேர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் டெஃபினிஷன் எல்லாமே ஓகே. கீவேர்ட் டைப்ஸ் ஏன்னு சொன்னால் எதுனாலுமே இப்போ பழங்கள்னு சொன்னாலும் பழங்கள் எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரியில் போடையில தானே, எல்லாத்துக்குமே தனித்தனி டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி தான் கீவேர்ட்ஸுக்கும் நிறையா டைப் இருக்குது. இதெல்லாம் வந்து காமனாக இப்போ நீங்கள் இந்த டெஃபினிஷனை ஒருத்தர் கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாறும். ஏன்னா வந்து இதெல்லாம் சர்வீஸ், கீவேர்ட் ரிசர்ச் எல்லாம் ஒரு ப்ரொடக்ட் இல்லை, இதெல்லாம் ஒரு சர்வீஸ் நாங்கள் பண்ணுற மாதிரி. அதனால என்ன நடக்கும்னு சொன்னால் ஒவ்வொருத்தட்ட கேட்குற நேரமும் அவங்களோட டெஃபினிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நான் என் பர்சனலாக எஜுகேஷனுக்கு எப்படி கிளாஸிஃபை பண்ணுவேங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்சிஓ கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். எஸ்சிஓ கீவேர்ட்ஸ்னு சொல்கிறது சர்ப் இல்லாட்டினா ரேங்கிங்க்கு தரவரிசைக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸாக இருக்கும். அது வந்து அந்த ரேங்கிங்கையோ சர்ப்பையோ ஃபோக்கஸ் பண்ணி க்ரியேட் பண்ண கீவேர்டுகள். இது வந்து பேசிக்காக என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் எஸ்சிஓ இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லாட்டினா ஆர்கானிக் இல்லாட்டி சர்ப் கீவேர்டு லிஸ்ட் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே நாங்கள் எஸ்சிஓ கீவேர்ட்ஸ்னு தான் சொல்லுவோம். இது பேசிக்காக சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இந்த எஸ்சிஓ பண்ணுறதோட கனெக்ட் ஆகிருக்கிற அவ்வளோ கீவேர்டுமே நாங்கள் எஸ்சிஓ கீவேர்ட்ஸ்னு தான் சொல்லுவோம். இப்போ ஒரு கீவேர்டை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து சீட் கீவேர்டுன்னு சொல்கிறது. சீட் கீவேர்டுங்கிறது கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை. ஒரு வேர்டோ ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் நாங்கள் எங்களோட எஸ்சிஓ ரிசர்ச் ப்ரோசஸ்க்கு இல்லாட்டி சரியான கீவேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டார்டிங் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சீட்னா எங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு அளவு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் உங்களோட ரேஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் சீட் கீவேர்டு. இந்த கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை, இதுக்கு யூஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா காம்படிஷனும் இருக்கும், ஃபோக்கஸ்டாகவும் இருக்காது. ஆனால் இந்த கீவேர்டை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போகிறோம். புது கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் கீவேர்ட் டைப்ஸ். அதனால இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் இந்த ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வெயிட் லாஸுங்கிறது சீட் கீவேர்டு. ஏன்னா அதுதான் உங்களோட இண்டஸ்ட்ரி இல்லைன்னா உங்களோட மார்க்கெட்டை குறிக்கிற கீவேர்டு. அதை நீங்கள் டார்கெட் உடனே பண்ண இயலாது, ஏன்னா ஹை காம்படிஷனாக இருக்கும், ரேங்க் பண்ண கஷ்டமாக இருக்கும். அது போக அது ஃபோக்கஸ் இல்லை அந்த கீவேர்டில். அந்த இதை குறிக்கிற மாதிரி வேர்ட்ஸுகளை நாங்கள் சொல்கிறது சீட் கீவேர்ட். அப்போ நாங்கள் யாராச்சும் எஸ்சிஓ இண்டஸ்ட்ரியில் சீட் கீவேர்டுன்னு சொன்னால் அதுதான் ஸ்டார்டிங் கீவேர்டு, உங்களோட டாப்பிக்கையோ உங்களோட மார்க்கெட்டையும் குறிக்கிற கீவேர்டாக இருக்கும். அடுத்த கீவேர்ட் ப்ரைமரி கீவேர்ட்னு சொல்லுவோம். ப்ரைமரி கீவேர்டுங்கிறது சொல்கிறது இதை நாங்கள் மெயின் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுறீங்க, ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ரைமரி கீவேர்ட் தான் உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லாட்டி அந்த வெப்பேஜுக்கு முக்கியமான கீவேர்ட். என்ன அர்த்தம்னு சொன்னால், நான் இந்த கீவேர்ட் தான் இந்த டார்கெட் கீவேர்டு, இதுக்கு நான் கட்டாயம் ரேங்க் பண்ணணும், இது தான் இந்த மெயின் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறது தான் ப்ரைமரி கீவேர்டு. இதுதான் மோஸ்ட் வேல்யூபிள் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் என்ன எஸ்சிஓ ரிசர்ச் செஞ்சாலும், லிங்க் பில்டிங், எஸ்சிஓ ப்ரோசஸ் நான் பின்னாடி படித்து கொடுப்பேன், எதை செஞ்சாலும் இந்த கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணி தான் செய்வோம். ஏன்னா இது எங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர் மோஸ்ட் வேல்யூபிள் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் ப்ரைமரி கீவேர்டுன்னு சொல்கிறது. அடுத்தது வந்து செகண்டரி கீவேர்டு. செகண்டரி கீவேர்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கு தெரியும், இது தான் எங்களோட மெயின் கீவேர்டுன்னு அந்த முன்னாடி பார்த்த மாதிரி. ஆனாலும் எங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸுக்கும் நான் ரேங்க் பண்ணால் நல்லோம், இது என் மெயின் கீவேர்டு இல்லை, ஆனாலும் இது ரிலேட்டட் டு மை மெயின் கீவேர்டு, அதோட சம்மந்தப்பட்ட கண்டென்ட் தான், அதனால இதுக்கு நான் ரேங்க் பண்ணாலும் எனக்கு நல்லோம், ஏன்னா அதுக்கு நான் என்ன எழுதியிருக்கணும் அது இதுக்கும் சூட் ஆகும். அந்த மாதிரி கீவேர்டை சொல்கிறது தான் செகண்டரி கீவேர்டுன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் செகண்டரி கீவேர்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரிலேட்டட் கீவேர்டுன்னு சொல்லுவோம். என்னமா ஏதோ ஒரு கீவேர்ட், ஒரு வேர்ட் ஃப்ரேஸ் அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் மெயின் கீவேர்டு அந்த சென்டென்ஸ்லேயோ வேர்ட்லேயோ இல்லை, ஆனாலும் இந்த கீவேர்ட் அதை மீன் பண்ணுது, இதோட மென்ஷன் பண்ணுது, அது மாதிரி இருக்கிறனால. அதனால ஒரு வெப்பேஜ் நாங்கள் க்ரியேட் பண்ணுற நேரம் வெறும் மெயின் கீவேர்ட் மட்டும் டார்கெட் பண்ணாமல் அதோடு இருக்கிற குரூப் ஆஃப் செகண்டரி கீவேர்டு இல்லாட்டி ரிலேட்டட் கீவேர்டையும் டார்கெட் பண்ணுவோம். ஏன் மெயின் ரீசன், வெறும் நாங்கள் மெயின் கீவேர்டில் இருந்து மட்டும் டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸில் இருந்தும் நாங்கள் டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்னும் மோர் டிமாண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் ஈஸியாக இருக்க கூட ரேங்க் பண்ண வாய்ப்பு. அப்போ ஒரே கண்டென்ட் பீஸ், ஒரே வெப்பேஜை வச்சு நீங்கள் இன்னும் நிறையா கீவேர்டை டார்கெட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதைத்தான் நாங்கள் செகண்டரி இல்லாட்டி ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். குட் ப்ராக்டிஸ் என்னன்னு சொன்னால், கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுற நேரம் ப்ரைமரி கீவேர்டு இதுவும் கண்டுபிடிப்போம், ஏன்னா எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்றா டார்கெட் பண்ணலாம். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
பிகினராக இருந்தால் நீங்கள் இதை தெரிஞ்சிருக்காது. ஆனால் அட்வான்ஸ் எஸ்இஓ இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா நீங்கள் இதை ரொம்ப தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எல்எஸ்ஐ கீவேர்ட்னு எதுவுமே இல்லை. அது ஒரு இம்ப்ராப்பர் எஸ்இஓ டேர்ம் நாங்கள் யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியில். எல்எஸ்ஐ கீவேர்ட் ரிசர்ச், எல்எஸ்ஐ இதுன்னு நிறையா கைட் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இம்ப்ராப்பர். அது வந்து ஒரு என்ன ப்ரொஃபஷ்னலாக வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் இல்லை. எல்எஸ்ஐன்னு சொல்கிறது என்னதுன்னா லேட்டன்ட் சிமான்டிக் இண்டெக்ஸிங்னு ஒரு மாடல், ஒரு டெக்னிக் டெவலப் பண்ண இதை. அது வந்து 90s 80s உருவாக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல். பேசிக்காக என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தேவையில்லை. அது என்ன அர்த்தம் செய்ய ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை வச்சு அதை ஒன்றா சேர்க்குற நேரம் கண்டுபிடிக்கிற மீனிங். என்ன சொன்னால் நான் சொன்னேன், வெப்பேஜ் நீங்கள் கண்டென்ட் எழுதுறீங்க இல்லைன்னா உங்களோட வெப்பேஜில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. கூகுளுக்கு எப்படி தெரியும் இந்த வெப்பேஜ் இந்த கீவேர்டை பற்றி தான் பேசுது, இல்லாட்டினா இதை அடித்தா நான் இந்த வெப்பேஜை தான் காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோன் ஒரு வேர்ட், ஆப்பிள் ஒரு வேர்ட், நீங்கள் இதை தனித்தனியாக வெப்பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங். ஃபோன்னு பார்த்தா நான் ஃபோன் ரிசல்ட்ஸை காட்டணும். ஆப்பிள்னு ஒரு வெப்பேஜில் பார்த்தேன்னா நான் ஆப்பிள் சாப்பிட்ற ஃப்ரூட் ஆப்பிள் ரிசல்ட்ஸை காட்டணும். ஆனால் இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி மாறுது, ஆப்பிள் ஃபோன்னு மாறுது. ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரிசல்ட் காட்டணும். நான் ஐஃபோனை பற்றி காட்டணும், ஆப்பிள் பிராண்டட் ஃபோனை பற்றி காட்டணும். அப்போ சர்ச் இன்ஜினுக்கு அது எப்படி தெரியும்? இந்த இதை கண்டுபிடிக்கிற ஒரு முறை தான் எல்எஸ்ஐ கீவேர்ட்னு நாங்கள் சொல்கிறது. இதை வந்து சிமான்டிக் இல்லாட்டி என்டிட்டிஸ்ன்னு டெக்னிக்கல் டேர்மில் சொல்லுவோம். இதைத்தான் நாங்கள் எல்எஸ்ஐ கீவேர்ட் அண்ட் எல்எஸ்ஐ சிமான்டிக் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் எல்எஸ்ஐ இந்த மாடலை கூகுள் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நாங்கள் எல்எஸ்ஐன்னு ரிஃபர் பண்ணுறோம். அவங்க ஓன் மாடல் வச்சுருக்காங்க. ஓன் மாடல் வச்சு இதை சிமான்டிக் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை மெயினாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்கன்னு பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப் என்டிட்டிஸுகளை கண்டுபிடிச்சி உங்களோட வெப்பேஜ் வேறு என்ன வேர்டுக்கெல்லாம் ரிலேட்டடுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ. நீங்கள் அதுக்குன்னு இது மிச்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கொள்ள தேவையில்ல. எப்படி நான் சரியாக காட்டுறது, எப்படி ரிலவெண்ட்டாக செய்கிறதுனா இது பேசிக் ஜென்ரல் நாலேஜ் ஆர் காமன் சென்ஸ்ன்னு சொன்னால் நான் சொன்னேன் தானே, ஆப்பிள் ஐஃபோன் அதை லிங்க் பண்ணுறது. அதே மாதிரி தான் எந்த ஒர்க்கை செஞ்சாலும் நீங்கள் உங்களோட இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் முக்கியம்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு ஆர்டிக்கலோ ஒரு வெப்பேஜ் எழுதுகிற நேரம் இதெல்லாம் ரிலேட்டட் இதுன்னு தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி டாக் பண்ணாலே நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா கூகுளோ அதை சர்ச் இன்ஜின் அவங்க இதுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டெக்னாலஜி. அதனால நீங்கள் தரவாக அந்த கண்டென்ட் பீஸை எழுதினாலே போதும், அவங்களே அதில் சர்ச் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதெல்லாம் செஞ்சு கொள்வாங்க. அது போக சினோனிம்ஸ்னு சொல்கிறது யூஸ் பண்ணலாம். சிமிலர் வேர்ட்ஸ், ஒரே வேர்டை எத்தனையோ வகையில் சொல்லலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்டில் யூஸ் பண்ணலாம் டெக்ஸ்ட்டு. மற்றது கூகுள் சர்ச் ஃபீச்சர்ஸ் சச்சஸ் ஆட்டோ சஜஸ்ட். நீங்கள் எதையாச்சும் கூகுளில் டைப் பண்ணால் ஆட்டோ சஜஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். அதில் காட்டுற வேர்ட்ஸுகளை யூஸ் பண்ணலாம். பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்குன்னு ஒரு ஸ்னிப்பட் இருக்கும், அதில் என்ன காட்டுதுன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் அந்த செக்ஷன்லேருந்தும் டேட்டா எடுக்கலாம். ஃபைனலாக கீவேர்ட் ரிசர்ச் டூலில் யூஸ் பண்ணலாம். நிறைய எஸ்இஓ கீவேர்ட் ரிசர்ச் டூல் இருக்குது. நிறைய கீவேர்ட் ரிசர்ச் டூலில் என்எல்பின்னு சொல்லுவோம். இதை நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டேட்டான்னு சொல்லுவோம், என்எல்பி டேட்டான்னு சொல்லுவோம். அந்த இதில் காட்டுறது எல்லாமே இந்த கீவேர்ட்களை குறிக்கிறது தான். அதனால ஃப்யூச்சருக்கும் சேஃபாக இருக்கணும்னா, இப்போயும் சேஃபாக இருக்கணும்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ முக்கியமாக இந்த சிமான்டிக் கீவேர்ட்ஸ் எல்எஸ்ஐ கீவேர்ட்னு சொல்கிற அந்த பிழையான ப்ராப்பர்ட்டை இந்த வேர்ட்ஸுகளை நாங்கள் எங்களோட கண்டென்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப அந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸோடு கூட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரேங்க் பண்ணுறதுக்கு இதுக்கு வாய்ப்பு கூட. அதை தான் நாங்கள் எல்எஸ்ஐ கீவேர்ட்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த சப் கேட்டகரி என்னன்னு சொன்னால் டைம் பேஸ்ட் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நேரம் அடிப்படையிலான கீவேர்ட் ரிசர்ச் டைப்ஸ். என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் டிமாண்டாக இருக்கும். எப்போ நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதுக்கு நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்கன்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பேனில் மட்டும்தான் அதுக்கு டிமாண்ட் இருக்கும். அந்த மாதிரி கீவேர்டுகளை தான் நாங்கள் டைம் பேஸ்ட் கீவேர்ட்னு சொல்லுவோம், இல்லாட்டி டைம் ஸ்பேன் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து
ஷார்ட் டேர்ம் ஃப்ரெஷ் கீவேர்ட்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொன்னால், இந்த கீவேர்ட்லாம் புதுசாக க்ரியேட் ஆகிருக்குது. அதுவும் க்ரியேட் ஆனோடனே ரொம்ப நிறைய டிராஃபிக் இருக்குது, நிறைய க்ரோ ஆகிக்கிட்டும் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிமாண்ட் எல்லாமே குறைஞ்சி போக துவங்கிடும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு புது படம் ரிலீஸ் மூவி நேம், இல்லாட்டினா ஒரு புது ஆடியோ சாங்கோட லான்ச் நேம், அது வந்து இதுக்கு முன்னாடி அது எங்களோட டேட்டா பேஸ்லேயே இருந்திருக்காது. ஆனால் திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டிராஃபிக் இருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஆஃப்டர் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுற நேரம் வேறு இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, வேறு மூவிஸ்க்கு போயிடுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கிடும். இந்த மாதிரி கீவேர்டுகளை ப்ரொடக்ட் லான்ச்சுக்கு ஒர்க் ஆகும், ஏதாச்சும் இன்சிடெண்ட் நடந்தால் இந்த மாதிரி கீவேர்ட்ஸுக்கு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி கீவேர்டை நாங்கள் கூப்பிடுறது ஷார்ட் ஃப்ரெஷ் கீவேர்ட்னு சொல்கிறது. அடுத்த கீவேர்ட் டைப் வந்து லாங் டேர்ம் எவர்கிரீன் கீவேர்ட்னு சொல்லுவோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு இது வந்து நான் கம்ப்ளீட் ஆப்போசிட் இப்போ முன்னாடி சொன்ன கீவேர்டுக்கு. லாங் டேர்ம் எவர்கிரீன் கீவேர்ட்னா இது வந்து ரொம்ப நாளாகவே இந்த டேட்டா பேஸில் இருக்குது. இது எப்பயுமே அழிஞ்சு போகாத கீவேர்டுகள், அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக டிராஃபிக் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அந்த மாதிரி கீவேர்டை தான் நாங்கள் வந்து லாங் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் டிப்ஸ், இல்லாட்டினா வாட்ச் டிவி ஆன்லைன், என்ன கீவேர்டாக இருக்கட்டும், இல்லாட்டி சும்மா சாதாரண பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை, அப்படி அடிக்கிற எல்லாமே எங்களுக்கு தெரியும். இதை என்றைக்குமே போக போகிறதில்ல. இந்த கீவேர்டு எப்பயுமே டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு டைம்னு இல்லை. அந்த மாதிரி கீவேர்டுகளை தான் நாங்கள் லாங் டேர்ம் எவர்கிரீன் கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு டிமாண்ட் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து சீசனல் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இது சிமிலர் டு டைம் ஸ்பேன் கீவேர்ட். ஆனால் வந்து இந்த கீவேர்டு நாங்கள் டைம்னு சொல்லாமல் ஒரு சீசனோட இண்டிகேட் பண்ணுறது. எப்படின்னு சொன்னால், சில கீவேர்ட்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் வேலிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக இருக்கட்டும், இல்லாட்டி தீபாவளி ஆஃபர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சீசன் டைமில் மட்டும்தான் இந்த கீவேர்டுக்கு பாப்புலாரிட்டி இருக்க போகுது. அந்த பர்டிகுலர் டைமில் ரொம்ப நிறையா டிமாண்ட் இருக்கும். ஆனால் அப்புறம் அந்த மற்ற அந்த இயர் மந்தில் இந்த கீவேர்டுக்கு டிமாண்ட் இருக்காது. அந்த மாதிரி கீவேர்ட்ஸை நாங்கள் குறிக்கிறது சீசனல் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறது. அடுத்த கீவேர்ட் டைப் வந்து டையிங் கீவேர்ட்னு சொல்கிறது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன். ஏன்னா இது வந்து நல்ல கீவேர்டாக இருந்திருக்கும் பாஸ்டில். ஆனால் இப்போ வந்து இதில் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இல்லைன்னா இல்லாமலே போயிட்டுன்னு அர்த்தம். இந்த டையிங் கீவேர்டு வந்து எதுக்கு நீங்கள் ரிஃபர் பண்ணோன்னா, இதுக்கு மேலே அதுக்கு வேல்யூ இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, என்ன ரீசனாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த கேமரா ரோல் ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷனல் கேமரா தெரியும் தானே, இப்போ எல்லாமே டிஜிட்டல் கேமராவாக மாறிட்டு. ஆனால் ஒரு காலத்தில் அந்த அந்த கேமரா கிளிப் ரோல் கேமரா எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஃபேக்ஸ் மிஷின்ஸ் அந்த மாதிரிலாம் எவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் இண்டஸ்ட்ரி டிமாண்ட் குறையிற நேரம், இல்லாட்டினா யூசர்ஸ் மாறுற நேரம் வேறு ப்ராடக்ட்டுக்கு இதில் டிமாண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். அந்த மாதிரி கீவேர்டுகளை சொல்கிறது தான் டையிங் கீவேர்டு. நீங்கள் சூஸ் பண்ணுற நேரம் நல்ல கீவேர்டாக இருந்திருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சேஞ்சஸ், இல்லாட்டினா எனி நம்பர் ஆஃப் சேஞ்சஸ், இது இந்த சேஞ்சினால தான் இல்லை, நிறைய சேஞ்சினால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இதாக எஃபெக்ட் ஆன கீவேர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சிம்பிளி டையிங் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். உடனே இல்லாமல் போகலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒன்றுமே டிமாண்ட் இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். அடுத்த கீவேர்ட் சப்டைப் வந்து கீவேர்ட்ஸ் பை லென்த். இப்போ நாங்கள் பார்க்க போகிற கீவேர்ட்லாம் அந்த வேர்டோ அந்த கீவேர்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லெட்டர்னு சொல்லுவோம், அதில் லென்த்தை வச்சு எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஷார்ட் கீவேர்ட்னா மெயின் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் வேர்ட் இல்லைன்னா ஒரு சிங்கிள் வேர்டை குறிக்கிற கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஓங்கிறது ஒரு ஷார்ட் கீவேர்டு, ஏன்னா வெறும் ஒரு சின்னது. அதே நேரத்தில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்கிறதும் ஒரு ஷார்ட் கீவேர்ட்ஸ் தான். ஏன்னா அது வந்து 2-3 வேர்ட் கண்டெயின் பண்ணியிருந்தாலும் அது ஒரு ஜெனரிக் இதை குறிக்குது. அந்த சின்ன நார்மலாக குறிக்கிறது ஆல்மோஸ்ட் லைக் சீட் கீவேர்ட்ஸ் முன்னாடி பார்த்த மாதிரி. அந்த மாதிரி இதை குறிக்கிறத நாங்கள் ஷார்ட் கீவேர்ட்ஸ்னு கீவேர்ட் ரிசர்ச்சில் சொல்லுவோம். இது வந்து யூஸ்வலாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த கீவேர்டுக்கு கூகுள்லேயோ பிங்லேயோ ரேங்க் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா இது பெரிய அத்தாரிட்டி இல்லாட்டினா எஸ்சிஓ பவர் கூட இருக்கிற வெப்சைட் மட்டும்தான் ரேங்க் பண்ணுவாங்க. அதுதான் ஷார்ட் கீவேர்ட். அடுத்த கீவேர்ட் டைப் லென்த்தில் வந்து ரெகுலர் கீவேர்ட்னு சொல்லுவோம், இல்லாட்டினா மிட் டெயில் கீவேர்ட்னு சொல்லுவோம். இதுதான் நீங்கள் காமனாக பார்க்கக்கூடிய கீவேர்ட். நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணாலும் இல்லை நீங்களே பர்சனலாக சர்ச் பண்ணுற நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது டிப்பிக்கலாக வந்து ஒரு 2 to 6 வேர்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த இதில் சர்ச் பண்ணுறது எல்லாமே நாங்கள் ரெகுலர் கீவேர்ட்னு சொல்லுவோம். இந்த கீவேர்ட் வந்து யூஸ்வலாக மீடியம் டு ஹார்ட் காம்படிஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் சும்மா போயிட்டு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை இல்லாட்டினா ஹவு டு லூஸ் வெயிட் அதெல்லாம் நாங்கள் வந்து ரெகுலர் கீவேர்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து இந்த வேர்ட்ஸுக்குள்ளே இருக்குது. இது மோஸ்ட் டிஃபிகல்ட்டும் இல்லை, அதே நேரத்தில் ஈஸியும் இல்லை. இதெல்லாம் வந்து ஹார்ட் டு டிஃபிகல்ட்டி ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரி கீவேர்ட்ஸை தான் நாங்கள் ரெகுலர் கீவேர்ட்னு சொல்லுவோம். நாங்கள் சும்மா கீவேர்ட்ஸ்னு சொன்னாலும் யூஸ்வலாக இந்த ரெகுலர் கீவேர்ட்ஸை தான் ரெஃபர் பண்ணுவோம். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து லாங் டெயில் கீவேர்ட். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அதுவும் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஏன்னு சொன்னால் இது வந்து டிப்பிக்கலாக 6 to 20 வேர்ட்ஸ் இருக்கும் லாங் கீவேர்டு. அதைத்தான் நாங்கள் லாங்னு சொல்கிறது. ஆனால் இது வந்து டிமாண்ட் நிறையா இருக்குது. அது நிறைய ஆயிரக்கணக்கான பேர் சர்ச் பண்ண மாட்டாங்க, மில்லியன் கணக்கான பேர் சர்ச் பண்ண மாட்டாங்க. இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி குறைய நம்பர் ஆஃப் பீப்புள் தான் சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் த ரீசன் நாங்கள் ஏன் இதை டார்கெட் பண்ணுறோன்னு சொன்னால் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப குறையா இருக்கும் இந்த மாதிரி கீவேர்டுக்கு. அது போக அந்த வேர்ட்ஸ் கூட கூட எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அவங்க எக்ஸாக்டாக என்ன வேணும்னு நினச்சி அதை டைப் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் போயிட்டு வெயிட் லாஸ்ன்னு கூகுளில் அடித்தா எங்களுக்கு அவர் வெயிட் லாஸை பற்றி தான் தெரியணும்னு தெரியும், ஆனால் அவர் என்ன ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சு கொள்ளணும்னு எங்களுக்கு ஷுவர் இல்லை. அதே நேரத்தில் ஒருத்தர் போய் கூகுளில் டைப் பண்ணுறாரு ஹவு டு லூஸ் வெயிட் ஃப்ரம் ஹோம் யூஸிங் வாட்டர் வித்தின் 7 days. அப்போ ஒரு பெரிய லாங் கீவேர்ட். அதில் எங்களுக்கு அவர் என்ன ஸ்பெசிஃபிக்காக எதிர்பார்க்குறாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த கீவேர்டுகள் மாதிரி இதுகளை தான் லாங் டெயில்னு சொல்லுவோம். ஒன்று காம்படிஷன் குறையவும் இருக்கும், அதே நேரத்தில் இன்டென்ட்னு சொல்லுவோம், நோக்கம், அந்த சர்ச்சோட நோக்கமும் ரொம்ப கிளியராகவே இருக்கும். அதைத்தான் நாங்கள் லாங் டெயில்னு சொல்லுவோம். யூஸ்வலாக கொஷன்ஸ் இல்லாட்டினா சென்டென்ஸ் இதெல்லாமே நல்ல லாங் டெயில் கீவேர்டாக இருக்கும். அடுத்து வந்து பிஸ்னஸ். இது வந்து அடுத்த கீவேர்டை பிஸ்னஸ் இல்லாட்டி கஸ்டமர் சென்ட்ரிக் கீவேர்டுன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களோட பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லாட்டி உங்களோட கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற கீவேர்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களோட பிஸ்னஸ் அந்த இதை நான் சொன்ன மாதிரி உங்களோட கஸ்டமரோட நீடாக இருக்கட்டும், பிஸ்னஸோட ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சேல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டுபிடிக்கிற கீவேர்ட் தான் நாங்கள் பிஸ்னஸ் இல்லாட்டி கஸ்டமர் சென்ட்ரிக் கீவேர்டுன்னு சொல்கிறது. அதில் இது வந்து மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்டுன்னு சொல்லுவோம். மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்ட்ஸ்னால் எப்படின்னா வேர்ட்ஸ் இல்லைன்னா டாபிக் அதெல்லாம் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு கீவேர்ட். நீங்கள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்கன்னா சில வேர்ட்ஸ் இல்லைன்னா சில வேர்ட்ஸ் இருக்கும், அது ஸ்பெஷலைஸ்டாக அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னே இருக்கும். அந்த மாதிரி வேர்டுகளை சொல்கிறது தான் நாங்கள் மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்கிறது எல்லாமே மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்டு. ஏன்னா நாங்கள் அந்த மார்க்கெட்டை குறிக்கிறோம், அதுக்காக அந்த மாதிரி சொல்லலாம். அதுவும் இது நீ ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிட இயலாது. ஏன்னா சில ஜென்ரல் டேர்ம்ஸும் மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்ட்லேயும் வரும், ஜெனரிக் கீவேர்ட்லேயும் வரும். பட் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்னா அந்த இண்டஸ்ட்ரியை குறிக்கிற கீவேர்டு எல்லாமே மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்டு. அடுத்து வந்து ப்ரொடக்ட் டிஃபைனிங் கீவேர்டுன்னு சொல்லுவோம். இது வந்து சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன வேர்ட்ஸாக இருக்கட்டும், சென்டென்ஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரொடக்டையோ இல்லாட்டி ஒரு சர்வீஸை டிஸ்கிரைப் பண்ணுதோ அதெல்லாம் நாங்கள் ப்ரொடக்ட் டிஃபைனிங் கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து அந்த ப்ரொடக்டை டிஃபைன் பண்ணுது, அந்த இதை குறிக்கிறது தான் ப்ரொடக்ட் டிஃபைனிங் கீவேர்டு. பிராண்ட் கீவேர்டு இன்னொரு சிம்பிள். என்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பிராண்டை வச்சு அந்த கீவேர்டோ இல்லாட்டி ஃப்ரேஸோ இருக்குதோ அதெல்லாம் பிராண்ட் கீவேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐஃபோன் இல்லாட்டினா டெல் கம்ப்யூட்டர்ஸ், அப்படி அந்த பிராண்டோடு வர்ற வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பிராண்டட் கீவேர்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டை குறிக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து காம்படிட்டர் கீவேர்ட். இது நத இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் டைப். இது ரொம்ப நிறைய இதுகளை மீன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது காம்படிட்டர் கீவேர்டுன்னு சொல்கிறது உங்களோட காம்படிட்டர் கூகுளில், நான் லோக்கல் லைஃப்பில் சொல்ல, கூகுளில் சர்ச் இன்ஜினில் காம்படிட்டராக இருக்கிறது அவங்களோட கீவேர்ட் இல்லாட்டினா அவங்கள
பேர் வச்சிருக்க கீவேர்டை தான் நாங்கள் கம்படிட்டர் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ என்ன வேர்டு எல்லாமே உங்களோட கம்படிட்டரோட அசோசியேட் ஆகிருக்கிற வேர்டுகள் எல்லாத்தையுமே நாங்கள் கம்படிட்டர் கீவேர்ட்ஸ்னு இந்த எஸ்சிஓ ஸ்பேஸில் ரிஃபர் பண்ணுவோம். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து ஜியோ இல்லாட்டி லோக்கல் கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஜியோ லோக்கல் கீவேர்ட்னா அந்த கீவேர்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லாட்டினா லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த இதுக்கு மட்டும் அது சூட்டடுங்கிற மாதிரி அர்த்தம். அதைத்தான் நாங்கள் வந்து லோக்கல் இல்லாட்டி ஜியோ டார்கெட்டட், இது வந்து இன்டர்நேஷ்னல் கீவேர்டு இல்லை, அந்த ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஒரு லொக்கேஷனுக்கு மட்டும் சூட்டடான மாதிரி கீவேர்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்டு யாருக்குன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா இப்போ நீங்கள் சொல்லுமே ஒரு ஷாப் நீங்கள் சென்னையிலையோ திருச்சியில் நடத்துகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு நாட்டில் இருந்து கஸ்டமர் வரணும்னு அவசியம் இல்லை, மற்ற நாட்டு ஆட்களுக்கு சர்ச்சர்ஸ்க்கு உங்களோட சைட்டை காட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த திருச்சியோ அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களோட கஸ்டமர்ஸாக வரப்போகிறாங்க, வந்து வாங்க போகிறாங்க. அப்படி இருக்கிற நேரம் இந்த லோக்கல் கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் செய்ய போகிற கீவேர்ட் ரிசர்ச் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி செய்ய போகிறது. அந்த மாதிரி கீவேர்டை தான் நாங்கள் லோக்கல் கீவேர்ட் இல்லாட்டி ஜியோ கீவேர்ட்னு சொல்லுவோம். அடுத்த கீவேர்ட் டைப் வந்து மிஸ்பெல்ட் இல்லாட்டி இண்டஸ்ட்ரி கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். நிறைய நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் ஸ்பெஷலைஸ்ட் வேர்டுகள் இருக்கும், சில வார்த்தைகள் சொல்கிறது ஒரு வகையான ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும், மீனிங் இருக்கும், அந்த மாதிரி வேர்ட்ஸ். இல்லாட்டி மிஸ்பெல் சில இது வேர்ட்ஸ் இருக்குது, அது மிஸ்பெல் பண்ணதுனாலேயே எங்களுக்கு தெரியும் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றது வேர்டுகள், இல்லைன்னா இதை மிஸ்பெல் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க தேடுறது இது தான், அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க் மிஸ்பெல் பண்ணி நான் காட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கூகுள் அதர் சர்ச் இன்ஜின்லாம் வந்து அட்வான்ஸ் அல்கரிதம் அப்டேட் பண்ணுறதுனால இப்போ மச் மோர் ஈஸி. ஆனாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் மிஸ்பெல் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறது அவங்க டைப் பண்ணப்போ என்ன வேணும்னு நினச்சி டைப் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். மிஸ்டேக் அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருந்தாலும் அதை வி கேன் ஃபிகர் இட் அவுட். அந்த மாதிரி கீவேர்டை குறிக்கிறது தான் மிஸ்பெல் கீவேர்டு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பயர் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அந்த நோக்கத்தை புரிஞ்சு கொள்வது, அந்த கீவேர்ட் டைப் பண்ணுறதை தான் சொல்கிறது பயர் கீவேர்டுன்னு சொல்கிறது. அந்த பயர் கீவேர்டை வச்சு தான் நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். கீவேர்டு இன்டென்ட் வந்து என்ன அர்த்தம்னு சொன்னால் நோக்கம். அவங்க அந்த கீவேர்டை டைப் பண்ணுறது மூலமாக என்ன நோக்கம், என்னத்தை அவங்க வேணும்னு நினச்சி அந்த கீவேர்டை டைப் பண்ணுறாங்க, அதை குறிக்கிறது தான் கீவேர்டு இன்டென்ட்னு சொல்லுவோம். பயர் கீவேர்டுக்கு கீவேர்டு இன்டென்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அதை வச்சு தான் அந்த கஸ்டமரோ அந்த சர்ச் பண்ணுறவர் எந்த ஸ்டேஜில் பையிங் ஸ்டேஜில் இருக்கிறாரு, எவ்வளோ ஈஸியாக அவருக்கு செல் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக என்ன மாதிரி கண்டென்ட் காட்டணும், அதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த கீவேர்ட்ஸுகளை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறது. இந்த கீவேர்டும் 3 வகை இருக்குது. ஒன்று இன்ஃபர்மேஷனல் கீவேர்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று நேவிகேஷனல் கீவேர்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று டிரான்சாக்ஷனல் கீவேர்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கமர்ஷியல் கீவேர்டுன்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஃபர்மேஷனல் கீவேர்டு. இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ் தான் முதல் ஸ்டேஜில் பீப்புளுக்கு ஒரு டாப்பிக்கையோ ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி ஒன்றுமே தெரியலை, அவங்க ஜஸ்ட் லேர்ன் பண்ண விரும்புகிறாங்க. அந்த டைமில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை, ஒரு ப்ராடக்ட்டும் தெரியாது, ஆனால் வெறும் லேர்ன் பண்ணிட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி கீவேர்டெல்லாம் இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட் கேட்டகரிக்குள்ளே வரும். அடுத்து வந்து நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா பீப்புளுக்கு ஏற்கனவே அந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நேவிகேஷனல் கீவேர்ட்ஸை வச்சு அதில் இருக்கிற ப்ராடக்டை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க, என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அதை பற்றி அவங்களுக்கு இது தான் இண்டஸ்ட்ரி, இது தான் ப்ராப்ளம்னு தெரியும், அதுக்கு சொல்யூஷனும் தெரியும். இப்போ அதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணுறாங்க, என்னென்ன கம்பேரிஷன் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் நேவிகேஷனல் கீவேர்ட்னு சொல்லுவோம். ஃபைனல் கீவேர்ட் டைப் வந்து டிரான்சாக்ஷனல் இல்லாட்டி கமர்ஷியல் கீவேர்ட் டைப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கீவேர்ட்லாம் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், என் ப்ராப்ளம் இது தான், இதுக்கு சொல்யூஷன்ஸ் இது தான், நான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணி கொள்வது நல்லோம். அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள இல்லைன்னா அந்த மாதிரி கீவேர்டுகளை வந்து நாங்கள் கமர்ஷியல் கீவேர்டுன்னு சொல்லுவோம். கமர்ஷியல் கீவேர்டில் இருக்கிற ஒரு யூசருக்கு தான் ரொம்ப ஈஸியாகவே செல் பண்ணிடும். அந்த இது லாஜிக்கலாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் சர்ச் இன்டென்ட்னு சொல்லி அதை பிரிப்போம்.
இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிவ்யூஸ் வாசிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஹவு டு ப்ளே ஒரு ஹவு டு கைடை வாசிக்கிறது, ஜெனரிக் டிப்ஸ் ஆர்டிக்கலாக இருக்கலாம். நேவிகேஷனல் கீவேர்டுக்கு ஆப்பிள், SEMrush, ஜிமெயில் ஒரு ப்ராடக்ட் தெரியும், அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறாங்க. டிரான்சாக்ஷனுக்கு வந்து இம்மீடியட்டாக கமர்ஷியல் இன்டென்ட் இருக்கிற கீவேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பைன்னு போட்டு ஒரு கீவேர்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரிவ்யூ அந்த ஒரு ப்ரொடக்ட்டுக்கான ரிவ்யூவை வாசிக்க விரும்புகிறாங்க, இல்லாட்டி ப்ரைஸ் செக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கீவேர்டை தான் டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இதை வச்சு நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே இது யூஸாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் தெரியலைன்னாலும் இந்த இதை வச்சு எப்படி நாங்கள் எங்களோட ஆடியன்ஸுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, எந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு மோஸ்ட் சூட்டடாக இருக்கும், எப்படி பெஸ்ட்டாக செல் பண்ணுறதுன்னு இதை வச்சு தான் நாங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஃபைனலாக இந்த லெசனோட கன்க்ளூஷன், இது ஃபர்ஸ்ட் லெசன் தான். உங்களுக்கு நான் கீவேர்ட் ரிசர்ச்சை பற்றியோ இல்லாட்டி அதை எப்படி சரியாக செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸோட டெஃபினிஷனை உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஏன்னா கீவேர்ட்ஸும் கீவேர்ட் டைப்ஸும் சர்ச் இன்டென்ட் அந்த இதுகள் மூணும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கீவேர்ட் ரிசர்ச் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலும். அதில் நான் ரிஃபர் பண்ணிப்பேன். சப்போஸ் உங்களுக்கு லாங் டெயில் கீவேர்ட்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணலும். அந்த கோலை தான் நான் இந்த லெசனில் செஞ்சேன். இப்போ நாங்கள் ஃபுல்லாக கீவேர்ட்னா என்ன, கீவேர்ட் டைப்ஸ் என்ன, இன்டென்ட் எவ்வளோ முக்கியம், என்னென்ன இன்டென்ட் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு எல்லாமே தெரியும். த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கீவேர்ட் ரிசர்ச் ப்ரோசஸ் எப்படி செய்கிறது, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப நல்ல நாளாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா ப்ளீஸ்